2026 இந்த மீன ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, சொத்து சுகங்கள் சேர்க்கலாமா அப்படின்னு பல சிந்தனைகள் வருகிறது. கரெக்டான கேள்வி தான். முதல்ல கடனை அடைத்து விட்டு பின்னர் முயற்சி செய்யணும். அகலக்கால் வைக்க வேண்டாம். என்ன சார் இப்போ சொத்து சுகம் கேட்குற எப்படி பண்ணுறீங்கன்னா, கடன் வாங்கி விருத்தி பண்ணும் கால சூழ்நிலை இப்பொழுது அல்ல. இப்பொழுது நீங்கள் வாங்கிடுற சொத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கியிருப்பீங்க. சார் செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குறேன்னா ஓகே சார், புது வீடு கட்டுறதுக்கு யோகம் அல்ல. நம்பர் 1 அதெல்லாம் நம்ம ஜூன் தாண்டணும். அடுத்தது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதுன்னா ஓகே. இல்லை சார் நான் புதுசாக அம்மாவுக்கு வாங்கி தரேன், லோன் போட்டு வாங்கி தரேன், வெயிட் பண்ணுங்கள். அப்போ இதை ரெண்டாக பிரிக்கும் பொழுது பழைய பொருட்கள், பழைய வீடுகள், பழைய சொத்துக்கள் அற்புதம், புது சொத்துக்கள் அல்ல. இதே தான் கார் நிறைய பேருக்கு நான் பேட்ரி கார் தான் சொன்னேன். ஏன்னா சனி செவ்வாயினா எலக்ட்ரிக்கல் சாதனங்கள், எலக்ட்ரிக் காரு, எலக்ட்ரிக் பேட்ரி சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்குது. புது இன்ஜின்கள் அவ்வளோ அற்புதமாக இல்லை. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சார் நகை சேர்க்க யோகம் வந்தாச்சு. குருவாக்குது, நகை சேர்க்கலாம். இன்சூரன்ஸ் வகையில் ஆதாரம் இருக்குது. டாக்குமெண்டேஷன் சூப்பராக இருக்குது. ஷேர் மார்க்கெட் முதலீடு, சின்ன சின்ன முதலீடுகள் இருக்குது. ட்ரேடிங் வேண்டாம், சின்ன சின்ன முதலீடுகள் அற்புதமாக இருக்குது. இதை பண்ணாலே பெருசாக இருக்கும். எடுத்தோன்னே வீடு கட்டுறேன், பெரிய அகலக்கால் மட்டும் பார்த்து வையுங்கள். ஃபஸ்ட்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். அதுவே உங்களுக்கு முதல் சொத்து.